என்னை தேடி வந்தாரே, என்னை தெரிந்து கொண்டாரே, அவர் எப்பொழுதும் அவர் என்றென்றும் என் உள்ளத்தில் இருப்பவரே. அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான இந்த மாத முதல் நாள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. இந்த தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் மாதத்தில் ஒரு முறை வாக்கு தத்துவமாக தேவன் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்துவம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை இன்று இருக்கிறதை விட நீங்கள் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு நிலைமையில் இருக்கீங்கன்னா அந்த நிலைமை விடையும் 1000 மடங்கு பெருகணும். அதுதான் தேவனுடைய சித்தம். தேவன் நம்மை தேடி வந்தார். நம்மைக்குள்ளே இருந்து அவர் அற்புதமாக வழியை நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா? ஆக இந்த மாதத்திலே அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பார்ப்போம். அவர் நமக்கு முன்பாக போகிறவர் பாருங்க. நமக்கு முன்பாக சென்று நம்முடைய வாழ்க்கையை எப்படி அழகாக நமக்கு இந்த மாதத்திலே நடத்தி கொடுக்கிறார் என்று பாருங்கள். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த மாதத்தில் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களிலே நிறைய வார்த்தை கொடுக்கிறது. அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். இதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். இந்த மாதத்தில் அவர் சொல்கிறார், நீ கலங்காத, உனக்கு நான் உன்னுடைய இருதயத்தை பலப்படுத்துவதற்கு சில வார்த்தைகளை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். இந்த மாதத்திலே உங்களுடைய இருதயம் பலமாக இருக்கணும். நீங்கள் சில நேர சூழ்நிலையில் இது நடக்குமோ நடக்காதோ அப்படி சொல்லி உங்களை தன்னைத்தானே நீங்கள் வருத்தி கொள்ளுறீங்க. நிறைய பேர் பாருங்க இப்படி தான் யோசிக்கிறாங்க, இது நடக்குமா நடக்காதா, முடியும் என்கிறதை தேவனுக்குள்ளே நீங்கள் வைக்கிறதே இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். தேவன் பாருங்க, ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து நடத்துறீங்க, இல்லை ஒரு புது வீடு கட்டுறீங்களோ, இல்லை புது வாகனம் வாங்குறீங்களோ, இல்லை ஒரு பெரிய வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்களா, இப்படி பலவிதமான நல்ல காரியங்கள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த தேவன் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக போகிறேன். தேவன் அந்த காரியத்தை செம்மையாய் முடிக்கப் போகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே தான் தேவன் சொல்கிறார். அவர் போகிறவர், அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்லு, நான் உன்னோடனே இருப்பேன். அவர் சொல்ல, நான் இருப்பேன், நீ கவலைப்படாத. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இப்படி சொன்ன பிறகு அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படி நீங்கள் நம்பிக்கை, இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது, நம்பிக்கை வைக்கணும். தேவன் சொல்லியிருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவரே என் கூட வாருங்கப்பா, என் கூட இருங்கப்பா, இப்படி ஜெபம் பண்ணால் அதெல்லாம் பழைய ஜெபங்கள். அதெல்லாம் விட்டுட்டு தேவன் சொன்ன வார்த்தைகளை, அதெல்லாம் அறியாமல் இருந்தது காலத்தில் அப்படி சொல்லுவாங்க தருவங்க. ஆனால் நீங்கள் இப்போ அறிஞ்சிருக்கீங்க. இப்போ தேவன் சொல்லுற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்ன பிறகு, ஐயா ஆண்டவரே நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம் இருக்குது? இல்லை, கிடையாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ போகிற பாதையை, நீ செய்கிற அந்த வேலை, எந்த காரியத்தில் இருந்தாலும் நான் அந்த காரியத்தை விட்டு விலகவே மாட்டேன், அதை உனக்கு செம்மையாக நடத்தி முடிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுங்கள் பாருங்கள், உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயம் இருந்துன்னா அவங்களுடைய உள்ளம் இப்படி பாருங்கள், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு வச்சாங்க, அவனுடைய உள்ளம் வந்து டக்கு 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 டக்குன்னு அடிக்கும், கண் பார்வை வேறு விதமாக போகும், அப்படி இப்படி போகும், அவனுடைய என்ன செய்யணும் ஏது செய்யணும் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ அந்த இருதயமானது பலவீனமாக ஆகிரும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன ஏதோ தப்பு பண்ணிட்டான், என்ன முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவன் தன்னைத்தானே சில காரியத்தில் தவறாக ஈடுபட்டுக்கிடதான். இப்படி இந்த உள்ளத்தை தேவன் உங்களுக்கு இந்த கலங்கம் வராத அளவுக்கு, இந்த நீ பயப்படவும் கலங்க வேண்டாம், பயப்படாத அப்படி சொல்கிறாரு. நீ ஒரு காரியத்துக்குள்ளே போகிற, அடியெடுத்து வைக்கிற ஒரு பெரிய காரியம்தான், நல்ல ஒரு காரியம்தான் நீ செய்கிற. அவனாட்டு தப்பு பண்ணான், ஆனால் நீ செய்கிறது உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய குடும்பத்துக்காக, உன்னுடைய நல்வாழ்வுக்காக நீ செய்கிற. ஒரு கம்பெனி உருவாக்க நீ நினைக்கிறார் இல்லையா, அது நிச்சயமாக நடக்கும். நீ பயப்படாத, கலங்காத, நான் உன் கூடவே இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த வாக்கு தத்துவத்தின் முதல் வார்த்தை என்ன? முன்பே போகிறவர். உங்களுக்கு முன்பாக அவர் போகிறாருங்க, நீங்கள் போங்க.
அவர் முன்பாக சென்று உங்களுக்கு கிடைக்கிற வேண்டிய எதுவுமே இழந்து போகாது. உங்களுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க நீங்க முயற்சி பண்ணீங்களா, அது நிச்சயமாக தடை இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கிரும் இந்த மாசத்துல. நீங்கி அவர் முன்பாக சென்று அதை நடத்தி முடிப்பார். நீங்க நிச்சயமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு தேவன் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். எந்த தடைப்பட்ட காரியம் தான் சரிதான், அதெல்லாம் நீக்கி தேவன், நீ பயப்படாதப்பா, கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்திலே முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம், முன்பே போகிறவர். தேவன் நம் முன்பே போகிறார். அவர் இந்த வார்த்தைகளெல்லாம் கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை பாருங்க, மறுபடியும் சொல்றேன். அவர் முன்பாக உங்களுக்கு முன்பாக போய் என்ன செய்கிறார்? அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் ஆணித்தனமா நங்குரமா உள்ள வச்சுக்கணும். இப்படி சொல்லிட்டு, ஆண்டவரே வாங்கப்பா, ஏதாட்டு செய்யுங்க, ஏதாட்டு காரியம். அவர் சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுன்னு சொன்ன பிறகு நீ ஏன் கலங்குறா? கலங்காத, பயப்படாத, கலங்காதே, திகையாதே. இப்படி சொல்லி இந்த மாதத்திலே உங்களுடைய இருதயத்தை பில்ட் பண்ணிவிட்டார். ஆகையால் நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் இந்த இருதயத்தை நீங்கள் ஒரு பலவீனமாக நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, ஏதோ முடியுமா முடியாதான்னு சொல்லி. ஆனால் இந்த நாளில், இந்த மாதத்தின் முதல் நாள் என்று அவர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு முன்பாக போய் அந்த காரியத்தை நடத்தி முடிப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த தேவனை, அற்புதமான அந்த தேவனை நீங்கள் நேசிக்கிற உங்கள் அன்பு உள்ளம் தெரிகிறது. நீங்கள் அவர் மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறீர்கள். ஆனாலும் இந்த உலகத்தில் சூழ்நிலைகள் சில விஷயங்களை அப்படி செய்கிறதுனால உங்களுக்கான ஒரு நல்ல வார்த்தைகளை யாரும் கொண்டு வருவதில்லை. உங்களுக்குள்ளே இருந்து யாராட்டு வெளியிருப்புறங்களிலிருந்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொண்டு வந்து உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கிறதில்லை. உங்களுக்குள்ள இந்த உள்ளத்தில் விதைக்கும் பொழுது இந்த மனம் சஞ்சலப்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய பேர்கிட்ட போயிருப்பீங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இது ஏன் செய்கிறா, அது ஏன் செய்கிறா, இப்படி ஏன் செய்கிறா, அப்படி ஏன் செய்கிறேன்னு சொல்லி உங்கள் மனதை கலக்க பண்ணுவார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையே சொல்லுகிறது, நான் உனக்கு முன்பாக போகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் சொல்லார், நீ பயப்படாதப்பா, கலங்காத, நீ செய்கிற காரியங்கள், நீ எந்த காரியத்தில் நல்ல காரியங்கள் எடுத்து நீ நடக்க விரும்பினது தடைப்பட்டு இருந்துச்சோ அதையெல்லாம் இந்த மாதத்திலே எல்லாமே நன்மையாக முடியும் என்று சொல்லி அவர் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஜெபிப்போமா. கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் இந்த பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு கேட்குற இந்த விதத்தில் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பயப்படாத, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன இந்த தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று இந்த உணர்வு இந்த நாள் எனக்கு கிடைத்தது. அதற்காக உமக்கு நன்றி. நான் எத்தனையோ நாள் நீங்கள் வாருங்கன்னு ஜெபிச்சிருக்கேன். ஆனால் நீர் எனக்குள்ளே இருக்கிறீர் என்று நான் இந்த நிமிஷத்தில் நான் உணர்கிறேன். ஆகையால் நான் எடுக்கிற காரியத்தை எல்லாத்தையும் நீர் வெற்றியாக முடித்து தந்த தேவாதி தேவனை கொடான கொடி நன்றி. உமக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.